அன்பு கலந்த வணக்கம். எனது அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேங்க. நேயர்களே, விண்வெளியில் நடக்கிற ஒவ்வொரு கோள் இடமாற்றமும் வெறும் ஆன்மீக நிகழ்வு மட்டும் கிடையாதுங்க. அது பூமியோட மொத்த மின்காந்த மண்டலத்தில் ஏற்படுற ஒரு நுட்பமான அறிவியல் மாற்றம். இதை நாம் முதல் ஆழமாக புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்கள் இருந்து இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருக்கிற அந்த பிளானட்டரி ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சுகள், அப்புறம் அந்த ஈர்ப்பு விசை மாறுபாடுகள், இது எல்லாமே பூமியில் இருக்கிற நம்மள மாதிரி உயிரினங்களோட நரம்பு மண்டலத்தோடும் மூளையோட மின் தூண்டல்களோடும் ஒரு நேரடி தொடர்பை வச்சிருக்குங்கிறத நவீன அறிவியல் இன்னைக்கு உறுதிப்படுத்துது. குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டத்தோட பின்னணியில் கோள்கள் நகரும்போது அவை பிரதிபலிக்கிற அந்த ஆற்றல் அதிர்வுகள், அதாவது எனர்ஜி வைப்ரேஷன்ஸ், மனுஷங்களோட முடிவெடுக்கும் திறன்லையும் மனோதத்துவ மாற்றங்களையும் ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த அண்டவெளி மாற்றங்கள் ஒரு தனி மனிதனோட ஆளுமையை எப்படி செதுக்குது, அது அவங்களோட வாழ்வியலில் என்ன மாதிரியான தர்க்க ரீதியான விளைவுகளை உருவாக்குது, இதையெல்லாம் நம்ம ஆன்மீகம் கலந்த அறிவியல் பூர்வமாக அணுகிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். நேயர்களே, கன்னி மண்டலத்தைச் சேர்ந்த உத்திரம், அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் பிறந்த அன்பு நேயர்கள்கிட்ட ஒரு தனித்துவமான பகுத்தறிவு சிந்தனைகளை இயற்கையாகவே இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுங்க. இது எதனால் தெரியுமா? விண்வெளி ஆற்றல் அவங்களோட மூளையோட முன்மடல் பகுதியான ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் ஏற்படுத்துகிற ஒரு விதமான அதீத ஊக்கத்தால் வரது தாங்க. இப்படிப்பட்ட பண்பு இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு தகவலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயிற குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எதையும் மேலோட்டமாக பார்த்துட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்க. லாஜிக் இல்லாத விஷயங்களை உங்களோட அறிவு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காதுங்க. ஒரு சிக்கலான சூழல் நீங்கள் முடிவெடுக்கும் போது கூட வெறும் உணர்ச்சிகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காம பலமுறை யோசித்து ஒரு தெளிவான வரைபடத்தை, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்கின அப்புறம் தான் செயலிலேயே இறங்குவீங்க. உங்களோட இந்த தலைமை பண்பு ஏதோ தற்செயலாக அமைஞ்சது மட்டும் கிடையாது நேயர்களே. உங்களோட மின்காந்த அலைகள் ஒவ்வொரு நரம்பியல் பாதைகளில், அதாவது நியூரல் பாத்தேஸில் உருவாக்குற ஒரு வித ஒழுங்குமுறை, அப்புறம் அந்த துல்லியத்தோட வெளிப்பாடு தாங்க இது. நீங்கள் வெறும் கடின உழைப்பை மட்டும் நம்புறது இல்லை, மாறாக ஒரு வேலையை எப்படி சரியாக பிளான் பண்ணி நேர்த்தியாக முடிக்கணுங்கிற அந்த மேலாண்மை திறன் உங்களோட ரத்தத்திலேயே ஊறி போயிருக்குங்க. அன்பு நேயர்களே, அண்டவெளியோட மர்மமான சக்திகள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது பாருங்க. அதை ஒரு விதமான காஸ்மிக் அறிவியலாகவே பார்க்கணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பேராற்றல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கிறங்கிறது, அந்த உன்னதமான புரிதல் உங்களுக்குள் ஒரு பெரிய தார்மீக பொறுப்புணர்வை உருவாக்குது. இதனாலேயே நீங்கள் மற்றவங்களோட உணர்வுசார் அலைவரிசைகளை, அதாவது எமோஷனல் ஃப்ரீக்வன்சியை ரொம்ப லேசாக உள்வாங்கிக்கிறீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தகுதியான அங்கீகாரத்தையும் மனசார கொடுக்குறீங்க. உங்களோட உடம்பு தோற்றத்துலையும் நீங்கள் பேசுகிற பேச்சுலையும் தெரிகிற அந்த ஒரு வித ஈர்ப்பு விசை அல்லது காந்த ஆளுமை இருக்கே, அது உங்களோட உடம்பில் இருக்கிற உயிரியல் மின்சாரம் கோள்களோட கதிர்வீச்சோட சரியாக ஒத்துப்போகும்போது ஏற்படுற ஒரு பாசிட்டிவ் விளைவுங்க. இந்த எனர்ஜி மாற்றங்கள் உங்களோட வேலை, தொழில் வளர்ச்சி, பண விஷயங்கள், அப்புறம் சமூக உறவுகளில் என்ன மாதிரியான பிரம்மாண்டமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்கிறத நாம் தர்க்க ரீதியாக அலசி பார்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போ நடக்கிற கிரகங்களோட இடமாற்றம் காரணமாக உங்களோட யோசனைகளில் ஒரு புது வேகம் பிறக்கிறத பார்க்க முடியுது. இது குறிப்பாக தொழில் மற்றும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முடிவுகளில் ஒரு புது வழியை உங்களுக்கு காட்டும். கோள்களோட பார்வையில் ஏற்படுகிற இந்த ஆங்கிள் மாற்றங்கள் உங்களோட உடம்புல இருக்கிற ஹார்மோன் சுரப்பிகள்லையும் சில மாற்றங்கள் உண்டாக்கலாம். இது உங்களோட மனநிலையிலும் உடல் ஆரோக்கியத்திலையும் அப்படியே எதிரொலிக்கும் தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா, படிப்பு அப்புறம் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆற்றல் அதிர்வுகள் ஒரு புது தெளிவை தரும், ஒரு புது பாதையை காட்டும். அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட கதிர்வீச்சு மாற்றங்கள் நடக்கும்போது தேவையில்லாத டென்ஷனை தவிர்த்து லாஜிக்கான அணுகுமுறையை மட்டும் கையாளுறது உங்களோட எதிர்கால பிளானுக்கு ரொம்ப பலம் சேர்க்கும் நேயர்களே. பிரபஞ்சத்தோட இந்த மின்காந்த விளையாட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிற ஆழமான தாக்கங்களை விரிவாக பார்க்குறது ஒரு புது அறிவியல் பயணமாகவே இருக்குங்க. பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு மூலையிலும் நடக்கிற கோள்களோட இடமாற்றங்கிறது ஒரு மாபெரும் கணித கட்டமைப்பு, அதாவது காஸ்மிக் கால்குலஸ் அப்படின்னு சொல்லலாங்க. விண்வெளியில் ஒரு கிரகம் அதோட பாதையில் நகரும்போது அது வெளிப்படுத்துகிற கதிர்வீச்சோட அடர்த்தியில் ஏற்படுற மாற்றங்கள் பூமியோட காந்தப்புலத்தோட ரியாக்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் மனுஷ மூளையோட நியூரான்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு மின்வேதியியல் சிக்னல்களில், அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல்களில் ஒரு நுட்பமான அறிவை உருவாக்குதுங்க. குறிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கிற நேரத்தில் இந்த விண்வெளி எனர்ஜி ஒருத்தரோட உள்ளுணர்வுக்கும் பகுத்தறிவுக்கும் இடையில் ஒரு சூப்பரான பாலமாக செயல்படுது. நீங்கள் உங்களோட மனசாட்சியோட குரலை கேட்டு எடுக்கிற முடிவுகள் இருக்குது பாருங்கள், அது நிஜமாகவே அந்த காஸ்மிக் அலைவரிசையோட, அதாவது காஸ்மிக் ஃப்ரீக்வன்சியோட ஒத்தி செஞ்சு செயல்படுறது தாங்க. இப்படி எடுக்கப்படுற சரியான முடிவுகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி சிதைவுகளை தவிர்த்து ஒரு நிலையான வெற்றியை நோக்கி உங்களை சரியான பாதையில் வழிநடத்துங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. அன்பு நேயர்களே, இந்த 2026ஆம் வருஷத்தோட ஆரம்பங்கிறது வெறும் ஒரு காலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. அது விண்வெளியில் நடந்திருக்கிற ஒரு முக்கியமான எனர்ஜி மாற்றத்தோட ஆரம்பம். போன காலங்களில் நீங்கள் பார்த்த கசப்பான அனுபவங்கள், கஷ்டமான சோதனைகள் எல்லாமே உங்களோட மனோதிடத்தை, அதாவது சைக்கலாஜிக்கல் ரெசிலியன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு ட்ரைனிங்காக தான் நீங்கள் பார்க்கணும். விண்வெளி ஆற்றல்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நிலையில் இருக்குதுங்கிறனால வர காலங்களில் நெகட்டிவ் விளைவுகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. கிரகங்களோட இந்த மூவ்மெண்ட் உங்களோட யோசனையில் ஒரு பெரிய மெச்சூரிட்டியை உருவாக்குது. இதனால் எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மாதிரி ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு மனோ தத்துவ பலம் உங்களுக்கு கிடைக்குதுங்க.
இந்த மாதிரியான டைமில் நீங்கள் போகிற ட்ராவல்ஸ் எல்லாம் வெறும் ஊர் சுற்றுறது மட்டும் கிடையாதுங்க. அது உங்களோட எனர்ஜி மண்டலத்தை புதுப்பிச்சிருக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆற்றல் அதிர்வுகளை சரி பண்ணுறங்கிறது ஒரு சயின்டிஃபிக் விஷயம் நேயர்களே. சில குறிப்பிட்ட தானியங்கள் அப்புறம் வெளிச்சத்தோட அதிர்வுகள் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற மின்காந்த சூழலை சீராக்கிற அபார சக்தி கொண்டது. இது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி வீட்டில் இருக்கிற பணம் சம்மந்தப்பட்ட அப்புறம் ரிலேஷன்ஷிப் தடைகளை உடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வேலை செய்யும். குறிப்பாக பிஸ்னஸ் அப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்களுக்கு தேவையான விடாமுயற்சியையும் அந்த லாஜிக்கான முடிவெடுக்கிற திறமையையும் வாரி வழங்குதுங்க. முன்னாடி நடந்த ஏமாற்றங்கள் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்த விரிசல்கள் எல்லாமே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பகுதி தான். அதை மறந்துடாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லை சூழ்ச்சிகள் ஏதோ இருந்தாலும் உங்களோட ஹை ஃப்ரீக்குவன்சி நல்ல எண்ணங்களால் அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். மனுஷன் மனசு சில நேரங்களில் தன்னோட வழிகளை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறங்கிறது ஒரு பாதுகாப்பு முறை தான் நேயர்களே. ஆனால் விண்வெளியோட இப்போதைய கணக்குப்படி இனிமேல் வர காலங்களில் அந்த மாதிரி போலியாக இருக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. கிரகங்களோட பார்வை மாற்றமானது உங்களோட ஆள் மனசில் புதைஞ்சி இருக்கிற கவலைகளை நீக்கி ஒரு புது உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. சமூகத்தில் சில நேரங்களில் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை மற்றவங்க கண்டுக்காமல் விட்டுட்டு சின்ன தப்பை பெருசாக பேசும்போது வர அந்த மனசோர்வை காஸ்மிக் ஈக்குலிபிரியம் சரி பண்ணிவிடும். மற்றவங்களோட சுயநலத்தால் ஏற்பட்ட மனக்காயங்கள் இனிமேல் வர பாசிட்டிவ் மின்காந்த மாற்றங்களால் முழுசாக குணமாகும். ஒருத்தரோட நேர்மையான குணமும் பிரபஞ்சத்து மேலே இருக்கிற நம்பிக்கையும் சேர்ந்து வர நாட்களில் ஒரு மிகப்பெரிய மனோதத்துவம் அப்புறம் பொருளாதார மாற்றத்தை உருவாக்குங்கிறது மறக்க முடியாத உண்மைங்க. விண்வெளியோட அந்த பிரம்மாண்டமான இயக்கத்தில் சனி, வியாழன், வெள்ளி அப்புறம் சூரியன் போன்ற கோள்களோட பாதை மாற்றங்கிறது வெறும் இடமாற்றம் மட்டும் இல்லைங்க. அது பூமியோட உயிர்கோணத்தில் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். குறிப்பாக 2026 நடக்க போகிற இந்த கிரகங்களோட வரிசை மாற்றம் மனுஷங்களோட நாளமில்லா சிறப்புகளோட செயல்பாட்டில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க. ராகு அப்புறம் கேதுவோட காந்தப்புல மாறுபாடுகள் மூளையோட செரடோனின் மற்றும் டோபமைன் அளவுகளில் மாற்றத்தை உண்டாக்கி உங்களோட லட்சியத்தை அடைகிற வேகத்தை பல மடங்கு அதிகமாக்கும். இந்த மின்காந்த தூண்டல்கள் மூலமாக முன்னாடி நீங்கள் விட்ட வாய்ப்புகள் மறுபடியும் பிடிக்கிறதுக்கு ஒரு புது எனர்ஜி அதாவது நியூரல் டிரைவ் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக சுக்கிரனோட கதிர்வீச்சு அதிகமாகிறதுனால அது உங்களோட மூளையில் இருக்கிற ரிவார்ட் சென்டரை தட்டி எழுப்பி பொருளாதார ரீதியாக புது பிளான் போடுற திறமையை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். இருந்தாலும் இந்த எனர்ஜி மாற்றங்கள் ஹெல்த் விஷயத்தில் சின்ன சின்ன சவால்களை கொண்டு வரலாம். அதை நம்ம கவனித்து சரி பண்ணிக்கணும். குறிப்பாக உங்கள் பேரண்ட்ஸோட பயாலஜிக்கல் கிளாக்கில் மாற்றங்கள் வரதுனால அவங்களோட ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது உங்களோட கடமை. சூரியனோட தாக்கம் தாய்வழி உறவுகள் கிட்ட இருந்து வர சப்போர்ட்டை பலப்படுத்தும். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல டேலண்ட்டை காட்டும்போது கார்டிசால் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நேயர்களே, மேலதிகாரிகளோடு இருக்கிற கனெக்ஷனுங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் மாதிரிங்க. அந்த அலைவரிசையில் சரியாக ஒத்து போனால் மட்டும்தான் அங்கீகாரமும் வளர்ச்சியும் கிடைக்கும். நிலம், வண்டி, வாகனம் வாங்குறங்கிறது உங்களோட மனசில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோட வெளிப்பாடு. இது வர காலத்தில் இருக்கிற பாசிட்டிவ் கதிர்வீச்சால் கண்டிப்பாக நடக்குங்க. சமூகம் அப்புறம் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவோட கதிர்வீச்சு மாற்றங்கள் சில முடியாத ஆச்சரியமான விஷயங்களை உண்டாக்கும். இது சில நேரங்களில் கல்யாண தடைகளை நீக்கி புதிய உறவுக்கான அந்த கெமிக்கல் அட்ராக்ஷனை உருவாக்கும். விவாகரத்து மாதிரி கஷ்டமான சூழ்நிலை தாண்டி வந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு புது அலைவரிசையில் இணைகிற சூழல் ரொம்ப அழகாக அமையும். சொந்தக்காரங்க கூட இருக்கிற மனக்கசப்பு நீங்கிறது, நிஜத்தில் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ஈகோ குறையிறது தான். அதே நேரம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மின்காந்த முரண்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால டாக்குமெண்ட்டில் அப்புறம் சட்ட ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களோட ஆரம்பகால வளர்ச்சிக்கு உதவி செஞ்ச நேரங்களில் பொறாமையால் உங்களை எதிர்க்கலாம். அது அவங்களோட மனநிலை பாதிப்பு தானே தவிர உங்கள் பக்கம் எந்த தப்பு இல்லைங்கிறது நீங்கள் மனசார புரிஞ்சுக்கணும். குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பொறுப்புகளால் சிஸ்டமிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அது உங்கள் உடம்புல சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். கோபம்ங்கிறது நிஜத்தோட மூளையோட அமிக்டலா பகுதி தூண்டுறதுனால வர ஒரு தற்காலிகமான மின்கசிவு மாதிரி தாங்க. இதை சரி பண்ண தியானம், யோகா போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது மூளையோட அலைவரிசை பீட்டா நிலையில் இருந்து ஆல்ஃபா நிலைக்கு மாறி உங்களுக்கு ஒரு நிம்மதியான அமைதியை தரும். இந்த அமைதி உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட இருக்கிற அந்த ஆக்சிடோசின் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழலை உண்டாக்கும். பிஸ்னஸில் இருக்கிற அந்த ஒரு விதமான மந்தமான நிலைங்கிறது மார்க்கெட்டோட ஒரு சைக்கிள் அவ்வளோதாங்க, பர்மனெண்ட் கிடையாது. சீக்கிரமே புது கஸ்டமர்ஸ் உங்களை நோக்கி வருவாங்க. பேங்க் லோன், புது கிளைகள் ஆரம்பிக்கிறது எல்லாம் உங்களோட தன்னம்பிக்கையில் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க லேட் ஆனாலும் உங்களோட விடாமுயற்சி கண்டிப்பாக உங்கள் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி பெரிய லெவலுக்கு கொண்டு போகுங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் இல்லைங்க. அன்பு நேயர்களே, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம மூளையோட முடிவெடுக்கிற திறமை மேலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க கூட நீங்கள் சேரும்போது அது டோபமைன் சுரப்பியை பாதித்து தப்பான விஷயங்களில் உங்களை விட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் பண மேலாண்மை அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் லாஜிக்கான அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வுசார் நுண்ணறிவை பயன்படுத்தி
போலியான உறவுகளையும் பொய் சுத்தியம் பண்ணுறவங்களையும் கண்டுபிடிச்சு விலகி நீக்கிறது உங்களோட மனோத்திரத்தை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட செல்ஃப் டிசிப்ளின் உங்களை வீழ்த்த நினைக்கிற விஷயங்களை முறியடிச்சு ஒரு தெளிவான எதிர்கால பாதைக்கு உங்களை இட்டுட்டு போகுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் சும்மா ஏனோதோன்னு நடக்கிறது கிடையாது. உங்களோட ஆழ்மனசோட அதிர்வெண்ணை பிரபஞ்சத்தோட எனர்ஜியோட ஒத்திசைய ஆரம்பிக்கிறது தான் இது காட்டுது. ராசி மண்டலத்தோட 6வது பிரிவான கன்னி மண்டலத்தோட அதிபதி புதன் பகவான் இப்போ நரம்பு மண்டலம் அப்புறம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேகப்படுத்துறாங்க. உத்திரம் அஸ்தம் அப்புறம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாச கிரக நிலைகள் ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்டை கொடுக்குது. 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 பேரும் ஒன்றா இருக்கிறது உங்களோட பர்சனாலிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த 3 கிரகங்களோட ஆற்றல் பரிமாற்றம் ரொம்ப நாளாக கனவாக இருந்த விஷயங்களை செய்ய தேவையான உத்வேகத்தை உங்களுக்கு அள்ளித்தரும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிற கோள்களோட கதிர்வீச்சு ஹெல்த் அப்புறம் கடன் சம்மந்தப்பட்ட சிக்கல்களை எப்படி தீர்க்கணும்னு உங்களை யோசிக்க வைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தோட எனர்ஜி ஒரு கைடு மாதிரி செயல்பட்டு தகுதிக்கேற்ற வேலையை உங்களுக்கு கொண்டு வரும். இது ஒரு காந்தப்புல மாதிரி நேர்களே. உங்களோட திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் தானாகவே உங்களை தேடி வரும். குறிப்பாக படித்து முடிச்சுட்டு புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்களோட காக்னேட்டிவ் ஸ்கில் உச்சத்தில் இருக்கிறனால சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த எனர்ஜி மற்றும் உங்களோட குடும்பத்திலையும் எதிரொலிக்கும். அங்கே சுப நிகழ்ச்சிகள் அப்புறம் பண வரவுன்னு வரிசையாக நடக்கும். கையில் காசு புழங்குறங்கிறது உங்களோட பண முடிவுகளில் இருக்கிற மெச்சூரிட்டியை காட்டுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் உங்கள் கூட வர்றது உங்களோட வளர்ச்சியை தான் காட்டுது. கன்னி மண்டலத்தை சேர்ந்தவங்களுக்கு ரிஷபம், கடகம் அப்புறம் மகர ராசியில் இருக்கிறவங்க கூட நேச்சுரலாக ஒரு ரெசனேட் ஃப்ரீக்குவன்சி இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அவங்க கூட ஈஸியாக புரிதல் ஏற்படும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் பிஸ்னஸில் ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுக்குதுங்க. மொத்தத்தில் பார்த்தா கன்னி மண்டலத்தோட ஆற்றல் அறிவுகள் கொண்ட நீங்கள் உங்களோட பகுத்தறிவால் எப்பேற்பட்ட சவாலையும் ஜெயிக்கிற சக்தி கொண்டவங்க. அவங்க கஷ்டம்னு ஒதுக்குற வேலையை கூட உங்கள் அந்த நியூரல் கோஆர்டினேஷனை பயன்படுத்தி ரொம்ப துல்லியமாக முடிப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்கள உயர்த்ததில் உங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள் உங்களை ஒரு பெரிய இடத்துல வச்சு அழகு பார்க்கும். குறிப்பாக உத்திரம் வேலை பண சிக்கல்களில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும், கனவு நனவாகும். அஸ்தம் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், ஆனால் பண பரிமாற்றத்தில் ஜாக்கிரதை. சித்திரை எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி செயல்பட்டால் வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆஃபீஸில் பாராட்டுகள்னு கலக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஆதரவற்ற முதியவர்கள் இல்லை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இது உங்களோட பாசிட்டிவ் ஹார்மோன்களை தூண்டி மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இந்த அமைதி உங்களோட முடிவெடுக்கும் திறனை இன்னும் கூர்மையாக்கும். விடாமுயற்சியோடு செயல்படுங்க. வரக்காலம் உங்களோட பொற்காலமாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நம்பிக்கையோடு பயணத்தை தொடருங்க. வெற்றி உங்களுக்கே. நன்றி, வணக்கம்.